கார்த்திகை மாதத்தில் சபரிமலை சுவாமி ஐயப்பனுக்கு வந்து மாலை அணிஞ்சு துண்டு யாத்திரை போவாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாருமே வந்து கருப்பு கலரில் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு தான் போவாங்க. கருப்பு நிறம் வந்து அபசகுனம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கடவுளுக்கு மட்டும் ஏன் எல்லோரும் 48 நாள் வந்து விரதம் இருந்து 48 நாள் ஃபுல்லாகவே கருப்பு ட்ரெஸ்ஸு தான் அணிஞ்சிட்டு போகிறாங்க. அப்படி என்ன ஐயப்பனுக்கு வந்து கருப்பு ட்ரெஸ்ஸு, ஐயப்பனுக்குன்னு கருப்பு ட்ரெஸ்ஸு அணிஞ்சு எப்படி வந்து மாலை அணிஞ்சிட்டு போகிறாங்க அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் வந்து சனீஸ்வர பகவான் வந்து பக்தர் ஒருவரை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ ஐயப்பன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள தடுத்து நிறுத்திட்டு, ஏன் அவங்கள பிடிக்கிறீங்க, கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சனி பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் செய்த கர்மத்துக்கான பலன் வந்து அவங்களுக்கு அடைஞ்சே தீரும், அதை அழிக்கிறது தான் என்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயப்பன் அதை கேட்டுட்டு, அப்படி நீங்கள் வந்து ஒருவரை பிடிச்சிங்கன்னா என்னென்ன துன்பம் அவங்களுக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சனி பகவான் சொல்கிறாங்க, பஞ்சு மெத்தையில் தூங்குறவங்கள தரையில் தூங்க வைப்பேன், பன்னீரில் குளிக்கிறவங்கள குளிர்ந்த நீரில் குளிக்க வைப்பேன், கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கிறத அவங்கள பிரித்து பால் பழமும் சாப்பிட்றவங்கள பசியால் வாட வைப்பேன், காட்டுலையும் மேட்டுலையும் அவங்கள அலைய செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து ஐயப்பன் சுவாமி வந்து சிரிக்கிறாங்க. கொஞ்சமாக வந்து புன்முறுவலாக சிரிச்சுட்டு, இந்த தண்டனையை நானே என் பக்தர்களுக்கு ஒரு மண்டலத்துக்கு கொடுக்குறேன், அவங்கள விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. சனி பகவானும் சரி, நீ எப்படி வந்து அப்படி கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஐயப்பன் சொல்கிறாங்க, ஒரு மண்டல காலத்துக்கு ஒரு வேளை உணவு மட்டும் அவங்கள சாப்பிட வைப்பேன், தாம்பத்திய வாழ்வை வந்து துறந்து பிரம்மச்சாரியத்தை மேற்கொண்டு செருப்பு இல்லாமல் கல்லுலையும் முள்ளுலையும் நடந்து காடு மலை ஏறி அவங்க வந்து துளசி மாலை அணிஞ்சு என் சன்னதிக்கு அவங்கள வர வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சனி பகவானை பார்த்து, உனக்கு பிடிச்ச கருப்பு நிற ஆடையவே நான் அவங்கள வந்து அணிய வைக்கிறேன், இதனால் அவங்கள வந்து நீ விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. சனி பகவானும் சரின்னு சொல்கிறாங்க. இதனால் ஐயப்ப சுவாமிக்கு பக்தர்கள் எல்லாரும் கருப்பு துணி அணிஞ்சிட்டு தான் அவங்கள பார்க்க போகிறாங்க. இதனால் ஐயப்ப சுவாமி வந்து சனி பகவான் வந்து அவங்கள பிடிச்சாங்க அப்படின்னா சனி பகவான் ஐயப்ப பக்தர்களை வந்து துன்புறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சீக்கிரமே சனி தோஷம் சீக்கிரம் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பு நிற ஆடை அணிகிறவங்க வந்து ஒரு பற்றற்றவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதும் கருத்தாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.